ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. அண்மை செய்தி. பாஜகவில் இருந்து விலகிய நடிகை கௌதமி அதிமுகவில் இணைந்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளார் கௌதமி. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன? நடிகை கௌதமி இன்றைய தினம் மாலை சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவருடைய முகாம் அலுவலகத்தில் தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் தன்னை அதிமுகவில் கௌதமி இணைத்துக் கொண்டிருக்கிறார். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பாஜகவில் இருந்து அவர் விலகி இருந்தார். விலகும் போது ஒரு நீண்ட ஒரு கடிதத்தை அவர் வெளியிட்டிருந்தார். கனத்த இதயத்தோடு உறுதியுடனும் பாஜகவில் இருந்து விலகுவதாக தெரிவித்திருந்தார். குறிப்பாக அந்த ராஜினாமா கடிதத்தில் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் அதுல குறிப்பிடப்பட்டிருந்தது. குறிப்பாக 2021 சட்டசபை தேர்தலின் போது பாஜக சார்பாக ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிடுவதற்காக வாய்ப்பு தருவதாக வாக்களிக்கப்பட்டது. ராஜபாளையம் மக்களுக்காகவும் பாஜகவை அடித்தளத்திலிருந்து வலுப்படுத்த வேண்டியும் அர்ப்பணித்து பணியாற்றியதாகவும், ஆனால் கடைசி நேரத்தில் அந்த வாய்ப்பு ரத்து செய்யப்பட்டது ஆக அந்த ராஜினாமா கடிதத்தில் தெரிவித்திருந்தார். 25 ஆண்டு காலம் பாஜகவுக்காக முழு அர்ப்பணிப்போடு தாம் பணியாற்றியதாகவும், ஆனால் கட்சி தனக்கு எந்தவித நன்மையும் செய்யவில்லை என்று மிகுந்த ஒரு வேதனையோடு அந்த ராஜினாமா கடிதத்தை அவர் கொடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. பாஜகவில் இருந்து விலகியதை அடுத்து அவர் அதிமுகவில் இணைவதற்காக தயாராக இருப்பதாக தொடர்ந்து செய்திகள் வந்த வண்ணம் இருந்தது. இந்த நிலையில தற்போது அந்த செய்தியை மெய்ப்பிக்கும் வகையில இந்த இணைப்பானது தற்போது நடந்திருக்கிறது. பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியுடைய இல்லத்துல இந்த சந்திப்பு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில அதிமுகவில் கௌதமி இணைந்திருக்கிறார். அவருக்கு கட்சியில என்ன பொறுப்பு வழங்கப்படும் என்பது குறித்தெல்லாம் தற்போதைக்கு எந்த தகவலும் வெளியாகவில்லை. சமீபத்தில் தான் பாஜகவில் இருந்து விலகிய நடிகை காயத்ரி ரகுராமும் அதிமுகவில் இணைந்தது குறிப்பிடத்தக்கது. அதன் தொடர்ச்சியாக பாஜகவில் இருந்து பல்வேறு முக்கிய நபர்கள் அதிமுகவில் இணைந்து வருகிறாங்க. பாஜகவில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறவர்கள் அதிமுகவில் இணைந்து வரக்கூடிய நிலையில கடந்த ஆண்டு விலகிய கௌதமியும் தற்போது அதிமுகவில் இணைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பிரகாஷ். ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக.